திமுகவோட தோல்விக்கு பிரதான காரணமா என்னென்ன இருக்கு? திமுக தன்னைத்தானே பொருத்தி கொண்ட மாய வலை தான் அதோடைய தோல்விக்கான முக்கிய காரணம். அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான் இந்த எலெக்ஷனுடைய மெயின் அவங்க சொன்னாங்க. இது வந்து ஸ்டேட் எலெக்ஷனா, சென்ட்ரல் எலெக்ஷன், உரிமை கூறல், உரிமை போர் அப்படின்ற அளவுக்கு தானே எல்லாமே அந்த நெரேட்டிவை எந்த அளவுக்கு திமுக ஸ்ட்ராங் பண்ணதோ அதனால தான் அதோடைய வீக்னஸ் ஆரம்பிச்சது. நீங்க 2 பேரும் ஒரு கள்ளக்கூட்டணியில் இருக்கீங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்க போய் தானே அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்கள் நின்ற இடத்துல பூரா வந்து யாருன்னே தெரியாத தாவேகா ஜெயிச்சு வந்திருக்கு. தோத்தது வந்து உண்மையிலே என்னன்னா பக்கத்து தொகுதியில் காசு கொடுத்து சேகர்பாபு ஜெயிக்கிறார். இவ்வளவு பெரிய அலையிலையும் சேகர்பாபால ஜெயிக்க முடியுது, உதயநிதியால முடியுது. எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு தலைவரும் தோத்திருக்காரு, பொதுச் செயலாளரும் தோத்திருக்காரு. அதாவது துரைமுருகன் தோற்றதுன்றது அதை பொதுச் செயலாளர்ன்ற கணக்கோட நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு வைதீகத்திலையும் தனக்கு வந்து அதிகாரம் வேணும்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஆல்ரெடி வெறுப்பில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் இன்னும் வந்து இந்த அரசியலை விட்டு உங்கள் மகனும் இருக்கிறாரு அரசியலில் நல்ல பொறுப்பில், இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன, அதான் நம்ம திமுக உள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்கிறோம். இதை கட்சிக்காரன் எப்படி பார்ப்பான்? முதல்ல ஓபிஎஸ் கூட வந்து எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. வைத்திலிங்கம் ஜெயிச்சிட்டாரு, ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு, எல்லாருமே கோர் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன் ஜெயிச்சிட்டாரு, செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு. அதாவது திமுகவினுடைய அதிமுக பிரிவு எல்லாமே ஜெயிச்சிருச்சு. உண்மையான திமுக காரன் தோத்துட்டான். ஸ்ரீரங்கத்தில் ஒரு தொகுதியில் திமுகவுக்கு வெறும் 5 ஓட்டு மட்டும் தான் விழுந்திருக்கு. திமுக பூத் ஏஜென்சி கிட்டத்தட்ட அது பேர் 14 பேர் இருந்திருக்காங்க. அந்த தோல்விக்காரன்னு நேரு. நீங்க அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திமுக 5 ஓட்டு தான் விழுந்திருக்கு திமுகவுக்கு. அதான் நீங்க அங்க வெறுப்பு இருக்குது இல்ல, நீங்க கேண்டிடேட் யாரை போடுறீங்க? திமுக காரங்களே போடல, 9 திமுக காரங்க ஆல்ரெடி போடல. ஏன் போடலன்னா அங்க பிரச்சனை, அந்த லோக்கல் திமுக மேல அவனுக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த கேண்டிடேட் 2 இடத்துலையும் மாத்தினது, அது வரைக்கும் அதாவது வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவரை மாத்தி யாருன்னே புதுசா தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் பக்கத்து இதில் கேண்டிடேட்ல போடுறீங்க. அப்போ நேருடைய ஆதிக்கம் அங்கே உள்ள இருக்குதுன்னு. ஒரே ஒரு தொகுதியில் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கு. பாஜக தொண்டர்கள் வந்து கட்சி தனியாக நிற்கணும், இல்லை வெளியே வந்து நிற்கணுன்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய அதிமுக அது அதிமுக கூட்டு போயிருச்சு. அந்த விளைவை அவங்க அரசியலில் இப்போ தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. இப்போ திமுக தோல்வி வந்து பாஜக வளர்ச்சியில் ஒரு பின்னடைவு தான் அது. ஆனால் அதே நேரத்தில் எடுத்து பார்த்தோம்னா பாஜகவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா அந்த வெறுப்பு பாஜக இனிமேல் இருக்காது. பாஜக போந்துரும் பூச்சாண்டி கோஷம் வந்து இனிமேல் இந்த அரங்கத்தில் எடுத்து வைக்கப்படாது. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நண்பர் திரு பரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. 200+ அடிப்போம்னாங்க. கிட்டத்தட்ட 25 கட்சிகளோட கூட்டணி ஒரு மிகா கூட்டணியை வந்து கட்டமைச்சாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்றது வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவோட தோல்விக்கு பிரதான காரணமாக என்னென்ன இருக்குது? திமுக தன்னைத்தானே பொருத்தி கொண்ட மாய வலை தான் அதோடைய தோல்விக்கான முக்கிய காரணம். இந்த வலையை வந்து தமிழ்நாடு முழுக்க போர்த்தி அவர்கள் மட்டும் வெளியே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த எங்கள் மேலேடா பொறையை பொத்துறேன்னு சொல்லி அவங்க மேலே பொறையை பொத்தி அவங்களுக்கு அந்த தோல்வியிலேருந்து திமுக வெளிவர முடியாத காரணம் என்னென்னா, களத்தை அவர்கள் கணித்து வைத்தது போல் இல்லை. இதை வந்து அவங்க எப்போ உணர்ந்தாங்கன்னா, கேண்டிடேட் போடும்போதே உணர்ந்துட்டாங்க. கேண்டிடேட்லேயே வந்து களம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு உணர்ந்தாங்க. ஆனால் என்னென்னா, இது ஒரு கொரில்லா அட்டாக் எலெக்ஷன் தான் இது. ஏன்னா தாவேக்காவுக்கு விழுந்த ஓட்டுன்றது எந்த இடத்துலையுமே கருத்து கணிப்புலையும் பிரதிபலிக்கலை. இவ்வளோ 75,000 BLOs வச்சுருந்தாங்க, அதுலேயும் பிரதிபலிக்கலை. உளவுத்துறை எடுத்ததுலேயும் பிரதிபலிக்கலை. பெண் டீம் தனியாக எடுத்து எதுலேயுமே பிரதிபலிக்கலைன்னா இது ஒரு கொரில்லா அட்டாக். அப்போ இவங்க அதுக்கு முன்னாடி இருந்த கிரவுண்ட் எப்படி இருக்குதுன்றதை எடுத்து பார்த்ததிலே அதிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது திமுக கூட்டணி ஆரம்பித்த காலம் வரைக்கும் அந்த 200ன்னு செட் பண்ண நெரேட்டிவ் வந்து ஓகே. அது கிரவுண்டுக்கு போய் கேண்டிடேட் போட்டதில் மாறிடுச்சு. அப்போவே வந்து திமுக சுதாரித்தது நிறைய இடங்களில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து சபரீசன் வந்து போனார் எல்லா இடங்கள்லையும். அது வீக்னஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுதான். இப்போ அவர் சபரீசன் போன ரூட் மேப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10 மாவட்டத்தில் திமுக ஒரு சீட் கூட இல்லை.
அப்போ அவங்களுக்கு வந்து கணிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் அதை மீறி ஒரு தூக்குச்சட்டி கொடுத்து கம்மல் கொடுத்து ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதை தாண்டி திமுக தோல்விக்கு முக்கிய காரணம் திமுக தான். ஏன்னா திமுக உள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருந்தது. தொடர்ந்து வந்து நீங்கள் அதாவது ராஜா வெளியிட்ட டேப் ஆகட்டும், பிடிஆர் வெளியிட்ட ஆடியோ ஆகட்டும், அதுபோல் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் திமுக உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி. அது எதுக்குமே முழுமையான விளக்கங்கள், ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியா அதை எதையுமே வந்து வெளியெடுத்து பேசலை. அப்போது அது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுது. இது இல்லாமல் ஆன்டி கம்பன்சின்ற ஒரு மேட்ரு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குதுன்றத ஊடகங்கள் மறைத்த மாதிரியே அதை அரசுக்கும் மறைச்சிருச்சு. அதை வந்து முழுமையாகவே திமுக கன்சிடரே பண்ணாமல் போயிடுச்சு. நீங்கள் ஒரு பிரச்சனை, சென்னையில் வெள்ளம், அந்த வெள்ளம் 65% பாதிப்பு இருக்குது, இந்த பக்கம் 35% பாதிப்பு இருக்குன்னா 35 மட்டுமே மீடியா வச்சு ப்ரமோட் பண்ணீங்க. நீங்கள் சென்னையில் வெள்ளமே இல்லை, சென்னை வெள்ளமே இல்லைன்னு எந்த பாதிப்பு உடனே கிளியர் பண்ணிட்டு அப்போ நான் பாதிக்கப்பட்ட நான் வந்து என்னால் வெளியவே சொல்ல முடியல. நான் யார்கிட்டயாவது வெளியூரில் போய் சொன்னேன்னா என்னங்க ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் திமுக கையாண்டுச்சு. எந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையுமே அந்த நேரத்தில் என்ன செய்வோம் அதை முடிக்கிறதுக்கு மீடியாவை வச்சு எதையாவது நம்ம ஐடிவிங்க வச்சு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு டைவர்ஷன் பண்ணி நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்துகிற இடத்துல பூரா போர்வை போட்டு அதை வந்து அப்படியே தீயே எரிய விடாமல் நீங்கள் அமுக்கி வச்சது எல்லாமே கண்ணி வெடியாக மாறிடுச்சு. இந்த அழுத்தம் மக்கள் மனசில் வந்து எந்த பிரச்சனையுமே நம்மளால் வெளியே சொல்ல முடியாது, மீடியாவும் பேசாது. ஆனால் மக்கள் வந்து இந்த வாட்டி பிஜேபியை புறக்கணிச்சிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இவங்க ஃபுல்லாக அந்த ஃபோக்கஸ் பண்ணதே பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னா அதுக்கு டிஎம்கே தான் ஒரே வழி மாற்று. ஸோ நாங்கள் தான் வந்து செக்குலர் ஃப்ரெண்டுன்னு அவங்க கூட இருந்த கட்சிகளும் அவ்வளோ கட்சிகள் வந்து கூட இருந்தாங்க. காங்கிரஸ் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் ப்ளஸ் வந்து விசிகே மாதிரி நிறைய கட்சிகள் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து ஒன்றா ஒரே லைனில் இருக்கும்பொழுது இது ஏன் ஃபோக்கஸ் எடுபடலை? அதை நீங்கள் தானே உடைச்சிங்க. தேமுதிக 10 சீட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு வந்தது. இந்த ஆர்எஸ்எஸ்ல உருவாக்கின இயக்கத்தை வந்து என் கட்சியவே ஆர்எஸ்எஸ் தான் உருவாக்குதுன்னு அந்த இவர் தமிழ் புலிகள்னு ஒரு அமைப்பு வந்து முத்திரையர் அவரை கூப்பிட்டு வந்து கட்சியில் சீட்டு கொடுத்தது. அப்போது இது ஒரு கொள்கை கூட்டணியாக இருந்த கூட்டணியை வந்து அப்படியெல்லாம் கிடையாது, அரசியலுக்காக நம்ம கொள்ளடிக்கிறதுக்காக சேர்ந்த கூட்டணின்ற மாதிரியான இமேஜை உடைத்தது யார்? திமுகவே தான். அதாவது தொடர்ந்து இந்த நெரட்டிவை செட் பண்ணாப்புல, அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான் இந்த எலெக்ஷனுடைய மெயின் சொன்னாங்க. இது வந்து ஸ்டேட் எலெக்ஷனா, சென்ட்ரல் எலெக்ஷன், உரிமை போர் அப்படின்ற அளவுக்கு தானே எல்லாமே அந்த நெரட்டிவை எந்த அளவுக்கு திமுக ஸ்ட்ராங் பண்ணதோ அதனால தான் அதோடைய வீக்னஸ் ஆரம்பிச்சது. நீங்கள் அந்த நெரட்டிவை நான் எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த நெரட்டிவ்க்கு பொருத்தமான ஆள் நீ கிடையாது. அதுக்காக உன்னைய மொத்தமாக கைவிடலை, உனக்கும் கொடுத்துருக்கோம். உன்னைய விட இவரை நாங்கள் நம்புகிறோம். அப்படிதான். இப்போ நீங்கள் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு தானே இன்றைக்கி ஜாஸ்தி. ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு எது எடுத்தீங்கன்னா தாவேக்காவும் திமுகவும் வாங்கின ஓட்டு போகாமல் ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு தான் எடுக்கிறோம் நம்ம. அப்படி இல்லையா? அப்போ நீங்கள் அந்த ஓட் பேங்க் தானே நீங்கள் 75% இருக்குது. அந்த 75%ல் 50 இவன்ட்டு கொடுத்துட்டாங்க, 25 இவன்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தை விட்டு உங்களை நகர்த்திட்டாங்க. அதுக்குண்டான செயல்பாடு தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு. ஏன் நகர்த்தணுன்றதுக்கு உண்டான விட நமக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சுல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு அதிமுகவோட கள்ள கூட்டணி வச்சுருந்தீங்க. அப்படி தானே ப்ரூவ் ஆகுது. அதாவது தேர்தல் சீட்டு ஒதுக்கும்போது 2 திராவிட கட்சிகளும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இழைத்த அநீதின்றது சும்மா கிடையாது. தலித் கட்சிகளையும் சிறுபான்மை கட்சிகளையும் அந்த அளவு வந்துச்சிருக்காங்க. 8 இடம் விசிகாக்கு ஒதுக்கப்பட்ட இடம், அதாவது வந்து மொத்த 40 இடங்கள்லையுமே 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிற இடங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் என்னான்னு பார்த்தா ஏடிஎம்கே அலையன்ஸ்லேருந்து எல்லா சீட்டுக்கு எதிராளி டிஎம்கே அலையன்ஸுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே. இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்க 2 இடமே இந்த இடத்துல ஜெயிச்சு வந்தது தான் 2 பேருமே. அப்போ நீங்கள் 2 பேர் தானே மோதணும் மெயினாக. இன்றைக்கி இருக்கக்கூடிய 14 அமைச்சர்கள் இருக்காங்க. இங்கே 14 அமைச்சர்களுக்கு எதிராக இடத்துல நிறைய இடத்துல இவங்க 2 பேரையும் வீழ்த்திட்டு தாவேக்கா வந்திருக்கு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு கள்ளக்கூட்டணியில் இருக்கீங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்க போய் தானே அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்கள் நின்ற இடத்துல பூரா வந்து யாருன்னே தெரியாத தாவேக்கா ஜெயிச்சு வந்திருக்கு.
அப்போ ஒரு செட்பேக் கிடையாது திமுகவுக்கு. திமுக தன்னைத்தானே ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டதின் விளைவு இது. வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து கண்டெயின் பண்ணி கொண்டு போக முடியாது. கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் மாறும். நீங்கள் ஆனால் அரசியல் மாறிடுச்சு, நான் ஒத்துக்கிறோம். அப்படி ஒரு ஃபேக்டரில் மட்டும் திமுகவுடைய தோல்விக்கான காரணம்ன்றது எல்லா மட்டத்தில் அரசு ஊழியர்கள் பிரச்சனை. அரசு ஊழியர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடமாக வந்து எந்த அரசு ஊழியர் போராட்டத்தையும் எந்த ஊடகமும் பதிவு பண்ணல. அதே மாதிரி வந்து அவங்கள போராடுற முறை வந்து அவங்க போராடுறதுக்கு இடமும் கொடுக்கல. அப்படி போராடினவங்கள கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதாவது துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கண் பார்வையற்றவர்களை வந்து கொண்டு போய் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இறக்கி விட்டது, ரொம்ப சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலுமே திமுக நடந்து கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப மோசமானது. அப்படி ஒரு இஷ்யூ, அதாவது ஆன்டி கம்பன்சின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், மது, அந்த பாலியல் பிரச்சனை, இது எதுவுமே வந்து சிஎம்க்கு தெரியல. உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும், பென்டீம் ஒரு பக்கம் அதை வந்து ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே தான், கலாய்வு பண்ணிகிட்டே தான். அது அப்போவே மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அதாவது முதல்வருக்கு தகவலை சரியான முறையில் கொண்டு சேர்க்க தவறிய அதிகாரிகள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பவும் பொம்மை முதல்வர்ன்ற பேச்சுவார்த்தை அதிகமாக எழுந்தது. அதை ஒட்டி விகடன் வந்து அதை ஓப்பனாகவே ஒரு ஆர்டிக்கலாகவே வெளியிட்டாங்க. அப்போது அந்த மாதிரியான காலங்கள் அதிகாரிகளுடைய அதிகாரங்கள் ரொம்ப அளவுக்கு மிஞ்சி போகுதுன்னு விமர்சனம் பண்ண எல்லாரையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு நிறைய பேர் வந்து வெளியே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. சொன்னவர்களை நீங்கள் குரலை அடக்கினீங்களே தவிர உங்கள் பிரச்சனை இருக்குதுன்றத நீங்கள் உள்ள புற்றுநோய் ஒன்று உருவாகிருக்குங்க, இவ்வளோ பெரிய புற்றுநோய் இருக்குது, இவ்வளோ பெரிய கேப் ஆகுது, உங்கள் 2 பேருக்கு இடையில, மக்களுக்கும் அரசுக்கும் இடையில பெரிய கேப் விழுது, இதை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதிகாரிகள் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்கன்னு சொன்னவர்களை தான் நீங்கள் வந்து கைது பண்ணி சித்திரவதை பண்ணீங்களே தவிர அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே இல்லை. அதோடைய விளைவு இன்னைக்கு சந்திக்கிறீங்களா? அதாவது இவ்வளவு நலத்திட்டங்கள், அதனால தான் சிஎம் தோத்ததா? சிஎம் தோத்தது வந்து உண்மையிலே என்னன்னா, பக்கத்து தொகுதியில் காசு கொடுத்து சேகர் பாபு ஜெயிக்கிறாரு இல்லையா? சேகர் பாபு ஜெயிக்கிறாரு. இவ்வளோ பெரிய அலையிலையும் சேகர் பாபால ஜெயிக்க முடியுது, உதயநிதியால முடியுது. உதயநிதி ஜெயிப்பது என்பது ஆட்சேபாக்கம் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு சென்தான ஒரு ஏரியா. அதில் வந்து அப்படி ரஹ்மான் கான் தொட்டு கலைஞர் அவர் ஏற்கனவே வந்து கருணாநிதி அவர்களும் பல வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அப்படி சென்னையினுடைய எந்த தொகுதி எடுத்தீங்கன்னாலும் அது திமுக வரலாறு தான். மற்ற தொகுதியில் தாண்டி சேப்பாக்கம் சொல்கிறேன், சேப்பாக்கம்ன்றதை தாண்டி எல்லா தொகுதியுமே அப்படி திமுகவுடைய வரலாறு தான். சைதாப்பேட்டையில் எடுத்துக்கிட்டாலே எல்லாமே திமுகவுடைய வரலாறு தான். அதை மீறி ஸ்டாலின் தோற்பதுக்கு காரணம், இத்தனை தவறுகளுக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் தலைவன் நீங்கள். இதை சரி செஞ்சிருக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. உங்களை வந்து உங்கள் கட்சியாக எதிர்கட்சியாக வந்து திமுகவை தோக்கடிக்கலையே மக்கள். இந்த தவறை தடுக்க தவறியதுனால தான் ஸ்டாலினை தோக்கடிச்சாங்க. எந்த தவறுதலும் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு தலைவரும் தோற்றுருக்காரு, பொதுச்செயலும் தோற்றுருக்காரு. சில இவ்வளோ பெரிய செட்பேக்கை பின்னாடி போய் இழுத்துட்டு போகிறதுக்கு, அதாவது துரைமுருகன் தோற்றதுன்றது அதை பொதுச் செயலாளர்ன்ற கணக்கோடு நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு வைதீகத்திலையும் தனக்கு வந்து அதிகாரம் வேணும்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஆல்ரெடி வெறுப்பில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் இன்னும் வந்து இந்த அரசியலை விட்டு உங்கள் மகனும் இருக்கிறாரு அரசியலில் நல்ல பொறுப்பில், இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன, அதான் நம்ம திமுக உள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்கிறோம். இதை கட்சிக்காரன் எப்படி பார்ப்பான்? முதல்ல ஸ்ரீரங்கத்தில் ஒரு தொகுதியில் திமுகவுக்கு வெறும் 5 ஓட்டு மட்டும் தான் விழுந்திருக்கு. அந்த அந்த திமுக பூத் ஏஜென்சி கிட்டத்தட்ட அது பேர் 14 பேர் இருந்திருக்காங்க. அந்த தோல்விக்காரன்னு நேரு. நீங்கள் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திமுக 5 ஓட்டு தான் விழுந்திருக்கு திமுகவுக்கு. அதான் நீங்கள் அங்கே வெறுப்பு இருக்குது இல்லை, நீங்கள் கேண்டிடேட் யாரை போடுறீங்க? திமுக காரங்களே போடல, 9 திமுக காரங்க ஆல்ரெடி போடலை. ஏன் போடலன்னா அங்கே பிரச்சனை, அந்த லோக்கல் திமுக மேலே அவனுக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு. அந்த கேண்டிடேட் 2 இடத்துலையும் மாற்றினது, அது வரைக்கும் அதாவது வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவரை மாற்றி யாருன்னே புதுசாக தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் பக்கத்து தொகுதியில் கேண்டிடேட்டில் போடுறீங்க. அப்போ நேருவுடைய ஆதிக்கம் அங்கே உள்ளே இருக்குதுன்னு. ஏன் வந்து திருச்சி கிழக்கிலேயே திமுகவினர் யாருமே போய் வேலை பார்க்கல. இனிக்கு இருதயராஜுக்கும் இவருக்கும் வந்து நேருவுக்கும் பிரச்சனை இருக்குதுன்றதுனால இனிக்கு இருதயராஜுக்கு யாருமே வந்து வேலை பார்க்கல. அப்போ இப்படி உள்ளடி வேலைகள் நிறையா. இப்போ வந்து இதுலேயும் சிவகங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒத்த ஓட்டில் வந்து பெரிய கருப்பன் தோக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தான் மட்டும் ஜெயிச்சா போதும், இந்த தொகுதியில் வேறு எவனையும் வர விடாமல் எல்லா தொகுதியிலையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனார் திமுகவில். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும், தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே பிரச்சனை இருக்குது.
எல்லா இடத்துலையுமே டெல்டாவை தவிர கொங்கு பெல்ட்டு மற்றது எல்லா இடத்துலையுமே உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது திமுகவுக்கு. அதை எல்லாமே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணாமல் இவ்வளோ பெரிய தைரியத்தில் போனதின் விளைவு அது. திமுக தன்னை முழுமையாக சுயபரிசோதனை முழு சுயபரிசோதனை பண்ணணும். கீழிருந்து கடைசியிலிருந்து கீழ்மட்டத்தில் இன்றைக்கும் வந்து திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வாக்களித்து தான் திமுக இவ்வளோ கௌரவமான ஒரு வெற்றியில் வந்து நிற்கிது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம கட்சி இருந்தாலும் நம்ம கட்சியை கைவிட்டக்கூடாதுன்ற உங்களுடைய கோர் ஓட் பேங்க் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு 22% திமுகவுடைய கோர் ஓட் பேங்க். அதிலே உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஓட்டு விழலை, சிறுபான்மை ஓட்டு விழலை. உங்கள் கட்சியில் அதாவது திமுக குடும்பத்திலே அதில் இருக்க இளைஞர்கள் ஓட்டு போடல. மகனோ மருமகளோ உள்ள வந்திருக்க யாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. பசங்க எல்லாம் வந்து டிவி கேக் போட்டாங்க. அப்போ இவ்வளவு உங்களை நீங்கள் வந்து மாற்றுக் கட்சியை நம்பின அளவுக்கு உங்கள் கட்சியை நம்புனீங்களா? அதாவது திமுக அதிமுக இணையப்போது ஆல்ரெடி இணைஞ்சு தானே இருக்குது. அதிமுகலே திமுக பிரிவு தான் இருக்கு. அதாவது ஓபிஎஸ் கூட வந்து எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. வைத்திலிங்கம் ஜெயிச்சிட்டாரு, ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு, எல்லாருமே கோர் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன் ஜெயிச்சிட்டாரு, செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு. அதாவது திமுகவினுடைய அதிமுக பிரிவு எல்லாமே ஜெயிச்சிருச்சு. உண்மையான திமுக காரன் தோத்துட்டான். அப்போ இது கட்சி தான் முக்கியம். அதாவது நீங்கள் வந்து என்னைக்கா இருந்தாலும் இது போல் சம்பாதிக்கிறவர்கள் வருவாங்க. இவங்க என்ன முடிவையும் நாளைக்கு எடுப்பாங்க. அதிமுகலேருந்து திமுகவுக்குள்ளே வந்தவங்க நாளைக்கு அவங்க தேவைக்காக என்ன முடிவும் எடுப்பாங்க. ஆனால் திமுக தான் உயிர் நாடி நெருங்க வந்து கட்சி தோற்றக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய அலையிலையும் உங்களை காப்பாற்றிருக்காங்கல்ல, அவனை நீங்கள் காப்பாற்றினீங்களா? யாரை வச்சு கட்சியை நடத்துவீங்க? அதாவது வந்து ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் மருமகன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு கட்சி வேலை பார்த்தா கீழே உள்ள கட்சி மட்டத்தில் இருக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும். அதை உணர்ந்தீங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே உணரக்கூடிய காலத்தை வந்து திமுக கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதை உணரலன்னா அவ்வளோதான் திமுக. அடுத்ததாக ஒரே ஒரு தொகுதியில் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 27 தொகுதி வாங்கினாங்க அதிமுக அடம் பிடிச்சி. நிறைய நல்ல தொகுதிகளை வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. அவினாஷி மாதிரியான இடங்கள் எதனால் வந்து இவ்வளோ பெரிய தோல்வி? ஏன்னா போன வாட்டியாவது ஒரு 4 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்பயுமே ஒரு ஆன்டி பிஜேபி அலைன்றது தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அப்படி வந்து இந்த வாட்டி வந்து டோட்டலாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. தன்னைத்தானே குத்தி கொண்டு சாகுதில் 2வது கட்சி வந்து பிஜேபி. அதாவது இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு உள்கட்சி பிரச்சனைகள் அந்த பாஜகவை இவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. 11% அண்ணாமலை கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்க போன தேர்தல். அப்போது அது வந்து அதோடைய ஓட் பேங்கே எதுனா 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் பாஜக வளர்றதுக்கு உண்டான மெயினான விஷயம். அதையே மறந்துருச்சு பாஜக. அதை வலியுறுத்தினவர்கள் எல்லாத்தையும் வந்து தேர்தல் நேரத்தில் கட்சியை விட்டு வெளியேற்றியாச்சு. அப்புறம் எப்படி அந்த கட்சிக்கு அதாவது எங்கேயுமே அதிமுக ஓட் பேங்கு பிஜேபிக்கு கன்வெர்ட்டே ஆகலை, பிஜேபி ஓட்டு அதிமுகவுக்கு கன்வெர்ட்டே ஆகலை. அப்போ இது இயல்புலேயே ஜெல்லாக முடியாத கூட்டணி. வெறும் அதிகாரம் அங்கே இருக்குது, நம்ம அங்கே போய் சேர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு நாளைக்கு சேஃபாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மேல்மட்ட தலைவர்களுக்காக வந்த கூட்டணி தான் இது. கீழே எப்படி திமுக தொண்டர்களை பார்க்கலையோ அதே மேலே பாஜக ஒரு தேசிய கட்சின்றது அந்த மாதிரி பார்க்க முடியாது. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸில் இருக்க அடிமட்ட தொண்டர்கள் வந்து தாவேக்கா கூட போகணுன்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸோடைய திமுக பிரிவு அதிமுக அதை திமுக கூட்டணி கூட்டு போயிடுச்சு. அதே தான் பாஜகலையும். பாஜக தொண்டர்கள் வந்து கட்சி தனியாக நிற்கணும், இல்லை வெளியே வந்து நிற்கணுன்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய அதிமுக டீம் அதை அதிமுக கூட்டு போயிடுச்சு. அந்த விளைவை அவங்க அரசியலில் இப்போ தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. பாஜக வளர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து வளர முடியாது. ஏன்னா அப்படியே நீங்கள் நார்த்தில் வைத்திருக்கிற அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் நீங்கள் செய்யணும். அப்போ இங்கே அந்த நிறைய விஷயங்கள் அடையாளம் நீங்கள் மாற்றணும். அப்படி அதனாலதான் அண்ணாமலை இருக்கும் பொழுது அவர் பெரியாரை தொட மாட்டார். பெரியார் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் அப்படியே அந்த ஆன்டி கம்பன்சியை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டே போவார். ஐடியாலஜிக்கல் கட்சியும் கரெக்டாக அடிச்சுக்கிட்டே வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணி ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் வந்து பாஜக இங்கே பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அப்படி இங்கே இறங்கி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நார்த்தில் அடிபட்டு போயிடுவீங்க. நார்த்தில் இருக்க ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டாக இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணதுக்கான விளைவை சந்திச்சிட்டாங்க. அதாவது வந்து என்னென்னா அது எடுபடலை. திமுக வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு பாஜகவை இது வரைக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வில்லர், நம்ம ஹீரோவாக இருக்கோம், இவன் வில்லனாக இருக்கட்டும், நம்ம வில்லனாக இருந்தோன்னா அவன் ஹீரோவாக இருந்துட்டு போட்டோம். அப்படி 2 பேருமே 2 தரப்புக்கு ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ திமுக தோல்வி வந்து பாஜக வளர்ச்சியில் ஒரு பின்னடைவு தான் அது.
ஆனால் அதே நேரத்தில் எடுத்து பார்த்தோம்னா பாஜகவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா அந்த வெறுப்பு பாஜக இனிமேல் இருக்காது. பாஜக பூந்துரும்ன்ற பூச்சாண்டி கோஷம் வந்து இனிமேல் இந்த அரங்கத்தில் எடுத்து வைக்கப்படாது. ஒருவேளை நாளைக்கு போய் விஜய் போய் பிரதமரை சந்தித்து ஒரு நல்லுணர்வோடு நான் மாநிலத்தில் உங்களோட இருக்கேன், எனக்கு உண்டான நிதியை கொடுங்கன்ற மாதிரியான அதுலேயுமே இப்போ செக்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்களா, பிஎம்சி மாதிரியான ஸ்கீம்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் ஸ்கூலுக்கான ஃபண்ட்ஸை வந்து கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லும்போது அது நடுவில் இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு விட மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் இப்போ அதாவது மக்கள் மன்றத்தில் உங்களோட ஸ்டாண்ட் என்னன்றதை வச்சு தான் வளர்ச்சி போக்கு கன்வின்சிங் ஃபேக்டரில் அவர் விஜய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா இருக்கும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருக்கவங்க அது கன்வின்ஸ் ஆகுறதுன்றது ரொம்ப டஃப் இல்லையா? டஃப் தான் அது. இல்லைன்னா வழக்கம் போல் வந்து எங்களை அப்படி ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாதனால தானே திமுக வந்து இந்த ஆன்டி பிஜேபின்ற அஜெண்டாவை முன்னாடி வச்சு போய்கிட்டே இருந்தாங்க. எது எடுத்தாலும் எனக்கு எதுவுமே பாவாடை காணாமல் போனால் கூட தமிழ்நாட்டில் பிஜேபி மேலே கேஸ் போட்டுக்கலான்ற மாதிரி தானே இருந்தது. எந்த நிதியும் வரல, எதுவுமே வரல, எல்லாத்துக்குமே காரணம் பாஜகன்றது. அந்த காரணம் ஈஸியாக இருந்தது, நம்ம எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த காரணம் ஈஸியாக இருந்தது. அப்படி ஒரு அப்படி பேசுகிற பாலிடிக்ஸ் இப்போ இல்லை. இந்த தாவேக்கான்ற கட்சி பேசுகிறதே இல்லை. அப்போ இந்த பாலிடிக்ஸ் அது எப்படி கொண்டு போகுதுன்றது இது பிஜேபிக்கு, அதாவது நீங்கள் செட் பண்ண அஜெண்டா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்ற அஜெண்டா ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிடுச்சு கடைசி. நிறைய லீடர்ஸ் வந்து அவங்க தோற்றுருக்காங்க. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் பல தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2006 அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக எல்லா தேர்தல்கள்லையுமே வந்து எப்படியாவது போட்டிடுவோன்னு. நடுவில் கவர்னர் பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு மாநில அரசு திரும்பினாங்க, அவங்களும் தோற்றுருக்காங்க. நிறைய வானதி சீனிவாசன் தோத்துருக்காங்க, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நயனார் நாயந்திரன் தோத்துட்டாரு, எல் முருகன் தோத்துட்டாங்க. எல்லாம் நிறைய மொத்தமாக எல் முருகன் தமிழிசை 2 பேருமே கிட்டத்தட்ட வரை கேட்டீங்கன்னா எல் முருகனுக்காவது வந்து ஒரு லக் இருக்கு. தொடர்ந்து ஒரு 2 வாட்டி என்ன உங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுத்துருக்கும் போது உங்களுடைய பவர் என்னன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. அவங்களுக்கு வந்து நீ வந்து இங்கே ராஜ்யசபா எம்பி ஆக வாய்ப்பே இல்லை, உன்னை தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு எம்பி ஆக்கி உன்னே ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டையும் கொடுத்துட்டேன். இப்போ நீ என்ன வளர்ந்துருக்க, நீ வெறும் பதவியை மட்டும் மாநில தலைவராக இருந்திருக்க. உன்னால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்க முடியுதா? பலம் என்னன்றதை ஒரு கட்சி பரிசோதிச்சு பார்க்குமா இல்லையா? அப்போ அந்த இடம்ன்றது வெறும் ஐடியாலஜிக்கு அதாவது அடையாளத்துக்கு கொடுத்த இடம் மாதிரி ஆயிரும்ல. நீ கிரவுண்ட்லேயும் லீடராக இருக்கணும், அப்போ தான் நீ மேலேயும் இருக்க முடியும் இல்லையா? அப்படி நீங்கள் என்னென்னா இந்த தடவை பாஜகவும் தன்னை முழு சுய பரிசோதனை செய்யும் கீழே இருந்து. அது அப்படி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா தனியாக கமிட்டி மாதிரியே ஒன்று ஃபார்ம் பண்ணி பாஜகவை மொத்தமாக தலைவர்ன்ற ஒருத்தர் மாதிரி இல்லாமல் ஒரு கமிட்டி மாதிரி வச்சு தமிழ்நாடு பாஜகவை ரன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இனிமேல் வருங்காலத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒருவேளை அந்த ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே பாஜக எல்லாமே வந்து ஒரு சிக்கல் தானே. ஏன்னா ஒருத்தர் ரன் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். அவரை நோக்கி போய் அண்ணாமலை இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த 2 டென்யூரில் நிறைய ட்ராவல் பண்ணார். நிறைய அந்த புதுசாக டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார். இந்த யாத்திரை ஒன்று போனார், பாத யாத்திரை மாதிரி போனார் மாநிலம் முழுவதும். அதில் நிறைய வந்து ஒரு ஆக்டிவாக தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த ஏதாவது ஒரு கமிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார், பண்ணிட்டு இருந்தார். அதுதான் சிக்கலே பாஜக உள்ள. அதாவது கேசவனா என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து சித்தாந்தம் தான் மெயினாக இருக்கணுமே தவிர தனிநபர்கள் இருக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாடு பாஜகன்ற அடையாளம்ன்றது அண்ணாமலையால் பாஜக சித்தாந்தம் இருக்குது. பிஜேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில சித்தாந்தங்கள் இருக்குது. அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் நேஷன் வரும்போது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரும்போது மோடியை தானே ஃபேஸாக காட்டுறாங்க. இல்லை மோடினா இப்போ அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தார். அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஃபேஸை கொண்டு வாஜ்பாய் வந்து அவர் தான் எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு எலெக்ஷன் நின்று வரல. அவர் வந்து எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்வு செய்யப்பட்டாங்க. அது தேர்தல் முடிச்ச பிறகு 2001 தேர்தல் மறுபடியும் வரும்பொழுது அவங்க வந்து 2004 மறுபடியும் தேர்தல் வரும்போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் செஞ்ச சாதனைகள் முன்னாடி கோல்டன் ரோட்ஸாக இருக்கட்டும், ஒளிரும் பாரதம்ன்ற மாதிரி எடுத்து ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து அதை கொண்டு வந்தாங்களே தவிர்த்து மோடிக்கு பண்ணுற மாதிரி ஒரு மோடி தமிழ்நாட்டில் வலுவான மனிதர் அப்படி வந்து பண்ணல. இல்லை அதுக்காக 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் காத்திருந்தது இல்லை. ஆர்எஸ்எஸோட உழைப்பு தானே பாஜக அறுவடை பண்ணுச்சு, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ்ன்ற ஒன்று அவங்க வச்சிருக்க தானே செய்கிறாங்க. நாளைக்கு மோடி இறந்தாலுமே மோடி இல்லாமல் போனாலுமே அந்த ஐடியாலஜி இருக்கும்ல, ஐடியாலஜியை வச்சு தானே இன்றைக்கி நார்த்தில் வந்து உங்களுக்கு ஓட்டு விழுது. மோடிங்கிற இமேஜ் வந்து ஒரு 50% இருந்ததுன்னா இன்னொரு 50% பிஜேபியோட ஐடியாலஜி தானே வெற்றி பெற வைக்கிது உங்களுக்கு. அப்போ அந்த போட்டி எப்போதுமே பாஜகக்குள்ளே இருக்கும்.
இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையும் கேசவநாயகத்துக்கும் அண்ணாமலைக்கும் வந்த பிரச்சனையும் அதுதானே சொல்கிறாங்க. நீ எல்லாமே வந்து திரும்ப விஜய் கட்சி மாதிரி அண்ணாமலை கட்சின்னு ஆக்காம பிஜேபின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள பார்ட்டி இதுன்றதை மாற்றுங்கன்றது தானே. அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பார்? தேர்தல் முடிந்த பிறகு சொல்கிறாரு, இப்போ வெக்கேஷனில் இருக்காரு அவர், கிட்டத்தட்ட வந்து ஜூன் 4 அவருடைய பிறந்த நாள் வருது. ஸோ அதை ஒட்டி ஒரு அறிவிப்பு வெளியாகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக பேசப்பட்டு வருது. என்ன முடிவு எடுப்பார்? இல்லை, அவர் சொன்ன விஷயங்கள் நிறையா பழிச்சிருச்சுல இந்த தேர்தலில். அதாவது நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டான்றது அண்ணாமலையோட நிலைப்பாடாக இருந்தது. யாரை வந்து செல்வாக்கு இல்லாத நபர்னு அவர் கணிச்சாரோ அவர் 11வது தோல்வியை அட்டன் பண்ணி செல்வாக்கு இல்லாத நபர் தான்ன்றது உறுதியாயிருச்சு. அப்போ நீங்கள் இவரை நம்பி நான் இதுக்கு முன்னாடி முன்னெடுத்த ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் 11% கொண்டு வந்து நிப்பாட்டின பாஜகவை இன்றைக்கு இந்த பெர்சன்டேஜில் ஒத்த ஓட்டு ஒரே ஒரு ஐயர் வர்றாருன்ற மாதிரி ஆக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது இது வந்து இப்போ அவர் ஏற்கனவே அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்த ரிப்போர்ட்லேயே 2 தான் கொடுத்து ஜெயிக்கும், 3 தான் ஜெயிக்கும்னு அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேல் இடத்துல இருந்துலாம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இது எல்லாமே இனிமேல் அண்ணாமலைக்கான காலத்தை இந்த ஸ்பேஸு வந்து எப்படி உருவாகிருக்கு பாருங்கள். இந்த இளைஞர்கள் அரசியல்ன்றது இந்த பக்கம் உதயநிதி, விஜய், அண்ணாமலை, சீமான் இவர்கள்லாம் வரும்போது வந்து இந்த களமே வேறு ஏதாவது அரசியலில் நம்ம புதுசாக பார்ப்போம்ல. இவங்க எல்லாருமே வேறு விஷயங்கள், அதாவது ஒரு பழைய பாலிடிக்ஸ் மனநிலையிலிருந்து மாறுதலான எண்ணங்களோடு இருக்காங்க இவங்கெல்லாம். அண்ணாமலையாக பேசும்போதாக இருக்கட்டும், உதயநிதி பேசுகிறதா இருக்கட்டும், மற்றவர்கள் பேசுகிறதாவே இருக்கட்டும், பழைய கன்னிங்னஸ் வந்து அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே அவங்ககிட்ட இல்லை. எது யதார்த்தமோ அதை பேசுகிறாங்க ஈஸியாக. ஸோ இந்த எதிர்காலம்ன்றது, இந்த அரசியல்ன்றது இனிமேல் நல்லா ஒரு வித்தியாசமான அரசியலை பார்க்கலாம் நம்ம. சீமானோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு, படுதோல்வியை சந்திச்சிருக்கு. கடந்த 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு படி மேலே போய் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்க. ஆனால் மறுபடியும் விஜய் வருகையினுடைய காரணமாக ஒரு அதலவாதல் தகவல்படுறாங்க. சீமானே வந்து டெபாசிட் இழந்திருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும் அந்த கட்சி? இல்லை, என்னென்னா அந்த ஓட் பேங்கை தக்க வச்சுருக்காங்க. ஒரு 3% ஓட் பேங்கை தக்க வச்சுருக்காங்க. அந்த விதத்தில் மிகப்பெரிய சர்க்கிள் தான். நான் கூட என்ன நினச்சேன்னா, அந்த 7 இல்லைன்னா 8% நாம் தமிழர் வந்து ஒரு வேலை தக்க வச்சிருவாங்க. 5 வரைக்கும் ஒரு உறுப்பினர்கள் ஜெயிச்சிருவாங்கன்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தார். எல்லாருமே ஒரு 5 பேர் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தார். அந்த சதவீதமாவது அந்த 6% தக்க வைக்கப்படும் நினச்சோம். அதை மீறி அலையில் வந்து அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் நாம் தமிழருடைய உழைப்புன்றது அபாரமானது தான். அந்த தேர்தலில் அவர்கள் உழைத்த உழைப்பு, நேர்மையாக இது பண்ணது, மற்றது எல்லாமே அபாரமானது தான். ஆனால் என்னென்னா இனிமேல் தான் வீரியமான அரசியல் செய்ய வேண்டிய காலகட்டம். இன்றைக்கெல்லாம் அவங்க பேசியிருக்கணும். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லா அரசியல் தனங்களையும் பண்ணிருச்சு. இதில் இருந்து அந்த விமர்சிக்கக்கூடிய தகுதி, இப்போ தாவேக்காவை உள்பட விமர்சிக்கக்கூடிய தகுதி வந்து நாம் தமிழருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ உண்மையிலே இப்போ அரசியல் பேச வேண்டிய சூழல் வந்து நாம் தமிழருக்கு தான் இருக்குது. களம் இன்னும் அவர்களுக்கு தான். எந்த கரையும் படாத ஒரு கரங்களாக நாம் தமிழர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது. அவர்கள் யாருனாலும் விமர்சனம் பண்ணலாம் அன்றைக்கி. அப்போ சூழல் அதற்கான காலம், அதாவது நாளைக்கு தாவேக்காலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற இளைஞர்கள் கூட்டம் நாம் தமிழர் தான் போகும். அது திமுக அதிமுகவுக்கு ரிட்டர்ன் ஆகாது. அது பிஜேபி போகிறதுல பாதி ஃபில்டர் ஆயிரும் கண்டிப்பாக, இல்லையா? அப்போது வந்து ரூரல் ஏரியாக்களில் வளர்ச்சிங்கிறது நாம் தமிழருக்கு எதிர்காலத்தில் இருக்கும். அது தாங்குற வரைக்கும், இல்லை வந்து அது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தொடர்ந்து அதோடைய பேச்சுக்கள் வந்து அதோடைய நெகட்டிவ்னஸ் நிறையா வந்து உருவாக்கிடுச்சு. சீமானுடைய பேச்சுக்கள் நம்பகத்தன்மையற்ற சில விஷயங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு நாகரிகத்தனத்திற்காக அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து அதுபோல், அதான் என்ன இதை விட வீரியமாக திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிற ஒருத்தராக சீமான் இருப்பாருன்னு தெரிஞ்சால் சீமானுக்கு நல்லா வாக்களிச்சிருப்பாங்களே. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நம்பகத்தன்மையை இழக்கிறாருன்ற ஒரு இடம் தானே, புள்ளி தானே வருது. அவரையும் தன்னை சுயபரிசோதனை செய்திக்க வேண்டிய தேவைதான். மிக்க நன்றி பரவன்.